ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயர்ன் தவா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் இப்படி கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த ஒரு 4 நாள்லேயே நம்ம அந்த வீடியோஸ் போட்டோம்னா இது எப்படி இருக்குது அப்படின்றது எனக்குமே சரியாக தெரியாமல் தான் வீடியோஸ் போட்டிருப்பேன். இது எப்படி யூஸ் ஆகுது, நல்லா தோசை வருதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் தான் நான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ இந்த வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோஸ் நான் போடுறேன். நான் வாங்கியிருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஜிஆனில் தான் நான் இந்த கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 2195 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கடையோட ரேட்டில் பார்த்தீங்கன்னா இது 1235 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 1235 ரூபாய்க்கு தான் நாங்கள் இந்த கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை, நான் நேரடியாக போய் கடைக்கு போய் பார்த்து தான் வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் நேரில் போய் எனக்கு என்னென்னா அது நல்லா அது வெயிட்டாக இருக்கா அப்படின்றத நல்லா தூக்கி பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசை. அதனால தான் போய் கடையிலேயே போய் நான் நேரடியாகவே போய் பார்த்து வாங்கிட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா பழைய தோசை சட்டி எனக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு. கைப்பிடிலாம் வேறு பிஞ்சிட்டு வந்துடுச்சு. அதனால் திரும்ப நம்ம புது தோசை சட்டி வாங்கினோம்னா திரும்ப கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் ஆகும். அப்புறம் திரும்ப ஒரு புதுசாக தோசை சட்டி வாங்கணும். இந்த மாதிரி கேஸ்ட் அயர்னா நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல லைஃப் லாங் நம்மளுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் நம்மளுக்கு வாரண்ட்டி வேறு இருக்குது இதில். அதனால் சரி நம்ம வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா வாங்கிடுவோமே அப்படின்ட்டு தான் நான் இந்த கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருந்தேன். நிறைய வீடியோஸ் வேறு பார்த்தேன், இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் வாங்கலாமா, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி வாங்குவோமா வேணாமா, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுலாம் வந்துட்டு கடையில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, இது ரொம்ப நீங்கள் பழக்கப்படுத்தணும்லாம் கிடையாது. லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை போட்டு சாஃப்டான ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி பச்சை கலர் ப்ரெஷ் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு நீங்கள் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தான் நான் எடுத்து அதை சரி பழக்கம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அதே மாதிரி தான் பச்சை கலர் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு விம் லிக்யூட் இருந்துச்சு என்கிட்ட, அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். முதல் தடவை தேய்க்கிறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக அந்த கருப்பு கலராக வந்துச்சு, அது அழுக்கு மாதிரி தான் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 2வது தடவையுமேவும் சரி தேய்ச்சி கழுவிடுவோமே அப்படின்ட்டு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். 2 தடவை அந்த விம் லிக்விட் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சிம்மில் வச்சுட்டேன், ஹையில் வைக்கல, நல்லா சிம்மில் வச்சுட்டேன். அந்த ஈரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம், அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அந்த கைப்பிடி முதற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இது எல்லாமே செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஹையில் வைக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சே தான் செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா எண்ணெயை வச்சு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திரும்பவும் எண்ணெய் ஊற்றி மீதி பாதி அந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி அந்த தோசை தவாவில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிறப்பே பார்த்திங்கன்னா அந்த தோசை கரண்டியும் அந்த தவாவும் சேர்ந்து அந்த சத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நல்ல இரும்பாது. அதை வாங்குறப்பே சொன்னாங்க இது தண்டவாளை இரும்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நல்ல வெயிட்டு வேறு. அந்த சத்தம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மல் தோசை சட்டி தான் யூஸ் பண்ணேன்னா அப்போ இந்த சத்தம்லாம் கேட்காது. இப்போ ஒரு மாதிரி கிறுக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மரக்கரண்டி எடுத்துட்டேன். அது வதக்கிறப்ப ஒன்றும் தெரியலை. அதனால் அந்த வெங்காயத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி எண்ணெய் இருக்கும்ல, அதை பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த பாதி பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு தடவை லைட்டாக மட்டும் அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சரி தோசை ஊற்றுவோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, பழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுவோமே அப்படின்ட்டு தோசை ஊற்றுனா
ஃபஸ்ட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரிலாம் வந்து நல்லாலாம் வரலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறமே எனக்கு யோசனையாக இருந்துச்சு. இவ்வளோ செஞ்சுட்டோம் அப்பயுமே பார்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம நினச்ச மாதிரி நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா மொறுமொறுன்னுலாம் வரலாம் இல்லை. லைட்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் எனக்கு ஒட்டி தான் வந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னுலாம் நான் ஊற்றவே இல்லை. லைட்டாக வந்து சரி முந்தினே ஊற்றுவோமே அப்படின்ட்டு நல்ல ஊத்தாப்பம் மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தோசையை வந்து ஊற்றிருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியாக வந்து வரவே இல்லை. ஆனால் ரொம்பயுமே ஒட்டவும் இல்லை. பழைய நம்ம தோசை சட்டிலாம் வாங்கி நம்ம பழக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிகிட்டு வரும். இது அது மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாகவே வந்துருச்சு. ஆனால் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சிட்டு தான் வந்துச்சு. சரி அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதே வந்து வெங்காயத்தை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு திரும்ப 2வது தோசை வந்து ஊற்றினேன். 2வது தோசை வந்து கொஞ்சம் முந்துன்னு ஊற்றாமல் கொஞ்சம் வந்து சரி முருகலாக வந்து ஊற்றுவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் வந்து ஊற்றிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. சரி 3வது தோசை ஊற்றி பார்ப்போமே அப்படின்ட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 3வது தோசையும் ஊற்றினேன். ஆனால் 2 தோசையை விட இது வந்து பரவாயில்ல. ரொம்ப வந்து பிஞ்சிட்டு வரல. ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி எண்ணெய் தானே ஊற்றிட்டு செய்கிறோம், இப்போ வந்து தண்ணி தெளிச்சிட்டு செய்வோமே அப்படின்ட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை வந்து ஊற்றினேன். ஒட்டவே இல்லை, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் லைட்டாக வந்து மொந்துன்னு ஊற்றிருந்தேன் அந்த தோசை. சரி அதுக்கப்புறம் நல்ல மொறுமொறுன்னு தோசை வேணால் ஊற்றி பார்ப்போமே அப்படின்ட்டு நல்ல பெரிய தோசையாக வந்து ஊற்றிருந்தேன். நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களே நல்ல மொறுமொறுன்னு அது மாதிரியே வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும் அப்படின்ட்டு. சரி 5 தோசை வந்து ஊற்றிட்டோம். மாவு இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா தோசை நல்லா வந்துச்சுல இதோட நிப்பாட்டிக்குவோமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தவா மேலே ஹீட்டு வந்து இருக்கக்கூடாது. நல்லா ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் தடவி நல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நல்லா வந்து தடவி விட்டுறணும். எண்ணெய் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் எண்ணெய் தடவி தான் எப்பயுமே வைக்கணும். தோசை நம்ம சுட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பயுமே இப்படி தான் வந்து எண்ணெயோடு இருக்கணும் அது. அதனால் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் தோசை வந்து இதில் தான் ஊற்றுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வாங்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.